எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள ட்ரேட் சென்டரில் தனியார் நிறுவனம் சார்பில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவானது தற்போது தொடங்க உள்ளது. இதற்காக பங்கேற்பதற்காக கட்சி நிர்வாகிகள் வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு முதல் நூலினை வெளியிடுகிறார். இந்த முதல் நூலினை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்துரு பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து விஜய் சிறப்புரையாற்ற உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா, விகடன் குடும்பத்தின் நிர்வாக இயக்குநர்கள் உள்ளிட்டோர் பல்வேறு நபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே அடுத்த 3 மணி நேரத்திற்கு நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் 1000 முதல் 1500 இருக்கை வரை தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு குறிப்பாக அந்த முக்கிய நிர்வாகிகள், அதாவது மாவட்ட தலைவர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே இதற்கான நுழைவுச்சீட்டானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நுழைவுச்சீட்டு பொறுத்தவரையுமே ஒவ்வொரு தொகுதிகளுக்குமே 10 முதல் 15 நுழைவுச்சீட்டானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய தலைவர்களுக்கு மட்டுமே இந்த நுழைவுச்சீட்டானது வழங்கப்பட்டுள்ளதால் இந்த நிர்வாகிகள் வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக தற்போதிலிருந்த இந்த நிகழ்ச்சிக்கான ஆரம்ப கட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நடிகர் விஜய் கடந்த ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக வருகை தந்து இங்கே இருக்கக்கூடிய தனி அறையில் தற்போது இருந்து வருகிறார். குறிப்பாக இன்னும் அரை மணி நேரத்திற்குள் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையுமே இறுதியாக கட்சியின், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சிறப்புரை ஆற்ற உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரை மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. அது என்னவென்று பார்த்தால்தான் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தொடங்கிய பிறகு முதல் பொது நிகழ்ச்சியாக கட்சியின் தலைவர் விஜய் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தான் தற்போது கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொள்ளும் வகையில் தற்போது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமான முறையில் நடைபெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு இந்த புதுச்சேரி மாநிலங்கள் உட்பட முக்கிய தலைவர்களுக்கு இந்த நுழைச்சீட்டானது வழங்கப்பட்டு இந்த நுழைச்சீட்டுக்கு தொடர்ந்து அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய அனுமதியானது தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு நுழைச்சீட்டு இருந்தால் மட்டும் ஒரு நபர்களுக்கு மட்டுமே அனுமதியானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு நுழைச்சீட்டு வைத்து 2 பேர் அல்லது 3 பேர் உள்ளே நுழையக்கூடாத அளவிற்கு ஒரு நுழைச்சீட்டு இருந்தால் ஒரு நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த நிகழ்ச்சியானது தொடங்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மட்டுமே பாதுகாப்பு பணிக்காக 50க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் தற்போது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு இடத்திலுமே, அதாவது முதல் இடத்தில் இந்த நுழைச்சீட்டை காண்பித்த பிறகு 2வது இடம், 3வது இடம் என 3 செக்கிங், அதாவது அவுட்டிங் வைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் இந்த நுழைச்சீட்டை சரிபார்த்த பிறகு உள்ளே அனுமதியானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 2 முதல் 3 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இறுதியாக, அதாவது முன்னாள் உயர்நீதிமன்ற தலைவர் மேலும் ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகள் பேசிய பிறகுதான் இறுதியாக கட்சியின் தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் தலைவர் விஜய் சிறப்புரையாற்ற உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் கட்சி நிர்வாகிகள் வருகையானது தற்போது தொடங்கி தீவிரமான முறையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடைபெறவுள்ள எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.